எல்லாருக்கும் வணக்கம். காலம் எப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இவங்க தான். ஏன்னா குக் வித் கோமாளி சீசன் 1 சீசன் 2 இவங்க ரொம்பவே பாப்புலராக இருந்தாங்க. கோமாளிஸ் அப்படின்னு சொன்னாவே சிவாங்கி, புகழ் இவங்கெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட சிவாங்கிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கா அப்படிங்கிறத ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவங்களே சொல்லியிருக்காங்க. சிவாங்கி இப்போலாம் நிறைய ஸ்டேஜ் ஷோவில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சினிமாலையும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்கிற சிவாங்கிக்கு பின்னாடி ஒரு பிரேக்கப் இருந்திருக்குங்க. ஆமாங்க, இதெல்லாம் தாண்டி தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். எந்த ஒரு இடத்துலையும் பெண் ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏமாத்தம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரேக்கப்லேருந்து வரத்துக்காக தான் நான் என்னையே சேஞ்ச் ஓவர் பண்ணேன். எல்லாரும் நான் சினிமா சான்ஸ்க்காக தான் இப்படி மாடனாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நிறைய ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசை. ஸோ என்னையே நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க் அவுட், ஜிம் இது எல்லாமே என் மனசு ஆறுதலுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற இன்டர்வியூ பார்த்த உடனே நிறைய பேர் சிவாங்கிக்குள்ளே இவ்வளோ ஒரு வருத்தம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே குழந்தைத்தனமாக பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாங்கி இப்போ ரொம்பவே மெச்சூரான ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.